ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பி அண்ட் கேமிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிஆர் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்திலே நான் ஒருத்தனை இறங்கினோன்னே அடித்தோன்னே அவன் டீம்மேட் என்ன அடிச்சிட்டான். கரெக்டாக நான் அவனுக்கு கில் எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம டீம்மேட் ரிவே பண்ணி விட்டார். சரி இங்கே கடந்துச்சு, கரெக்டாக பீக்கில் இறங்கினேன். சரி இறங்கி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக ஸ்கார் கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் கன்று பீஸான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இங்கே பார்த்தா ஒரு எனிமி. சரி வாடா அழுத்துறா அப்படின்னு அழுத்தின ஸ்பைடரை போட்டுட்டு அவன் கரெக்டாக க்ளோவால் போட்டுட்டு வேறு ஹெச்பி இல்லை, அவன் வேறு எம்பிஃபாடி வச்சுருக்கிறான். சரி ஏறி அழுத்திடலான்னு பார்த்தா செத்துட்டான். சரி இவன் செத்துட்டான். நல்ல கன் ஸ்கின்ஸ் வச்சுருக்கான் கைஸ். M4 நல்ல கன் ஸ்கின்னு. சரி நம்ம லூட் அடிச்சு நம்ம டீம்மேட் பைக் எடுத்துகிட்டு போகிறோன்ட்டாங்க. சரி நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே ஒரு கிளிச் இருக்குது. இங்கே போய் வேணால் யூஸ்ன்னு காமிக்காது. தட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய லூட்லாம் கிடைக்கும், டோக்கன்லாம் வேறு கிடைக்கும். அதனால் சரி இங்கே இருக்கிற நான் டோக்கன் எடுத்துட்டேன். சொன்ன 200 டோக்கன் தான், 2 பேர் ரிவே பண்ணிடலான்னு பார்த்தா அங்கே அனிமேஷன் பக்கத்தில் இருக்கும். எங்கடா அது காணோம். சரி அவங்க ரிவே பண்ணி விட்டு இங்கே வந்துட்டாங்க ஐஸ். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மேலேருந்து வந்து பக்கத்தில் அங்கே எனிமி அழுத்துறான்னு பார்த்தா மண்டையில் விழுந்துட்டான். சரி மண்டையில் விழுந்துருச்சு. டப்புன்னு ஒரு க்ளோவால் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிச்சாச்சு. சரி மெடிக்கெட்டு போட்டு அவனை போய் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நான் பாட்டு போயிட்டு இருக்கிறேன் கைஸ். எங்கேயுமே பார்க்காம நான் பாட்டு போனேன். எங்கடா தான் அடி விழுகுதுன்னு பார்த்தா அவன் டீமெட்டு மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ அப்படின்னு பார்த்தா ஒட்டச்சிட்டே கிடக்குறாங்க ஐஸ்காரமா. 2 க்ளோவல் போட்டேன். 10 ஜிபி என்ன பண்ணுறது, மெடிக்கெட்டு போடவே விட மாட்டேங்கிறானுங்க. சரி டப்பு நாங்கள் ஹெல்ப் பண்ணி போயிருந்தேன். டப்புன்னு போயிடலான்னு பார்த்தா செத்து போயிட்டேன். அடித்து போட்டானுங்க. சரி திரும்ப ரிவே ஆகி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே MP5 எவனா போட்டு போயிருப்பான் போல். லூட்டெல்லாம் இங்கே நிறைய SMG இருந்துச்சு. பார்த்தா இவன் நம்ம பீக்கில் அடி வாங்கினவன் தான் அதே மாதிரி கன்ஸ்கின் வச்சுட்டு வந்துக்கிறாங்க. அதே M4 அதே MP40 வச்சிருக்கிறான். சரி ஏறி அழுத்தலாம் பார்த்தா அவன் உட்காந்துட்டு இருந்தான். மெடிக்கெட் போட்டுறியா, மெடிக்கெட்டா போடுற இந்த அழுத்துறேன். ஓகே க்ளோவால் இப்போ நல்ல வேலை அவன் க்ளோவால் போட்டான். நான் அழுத்திட்டேன் கைஸ், நல்லா பிடிச்சி அழுத்திட்டேன். சரி தாம்சன் தான் இருக்குது, நல்லா லூட் அடிச்சுட்டு மேலே மெடிக்கெட்டு போட்டு நல்ல கண்ணை எடுத்துக்கலாம். சரி M4 வச்சுருக்கிறாங்க கைஸ், பாருங்க கைஸ். M4 அதே MP40 தான் முன்னாடி பீக்கில் வச்சுருந்தான், இப்போவும் அதே தான் வச்சுருக்கிறான். சரி முதல்ல லூட்டெல்லாம் அடிச்சாச்சு. முதல்ல க்ளோவால் விடடா ஒட்டச்சிட்டு மேலேயாவது போய் உட்காந்துக்கலாம். மேலே போய் பார்த்தா ஐயோ கரெக்டாக கீழே சரி ஹோட்டலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மேலே போயிடலாம். மேலே போனதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டீம்மேட் அதை 3 நம்பரு என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு பார்த்துட்டு சரி அங்கே இனிமே யாரும் இல்லை, இந்த சைடு போகலாம் அப்படின்னு பார்த்தா இது பறந்து வரான். பார்த்தா கரெக்டாக பறந்து விழுந்துட்டான். நம்ம டீம்மேட் இறந்துட்டாரு. சரி இங்கே ஒருத்தன் போனான்னு பார்த்தா இங்கொருத்தன் சரி பிடிச்சி அழுத்து கைஸ் கரெக்டாக செத்துட்டான் கைஸ். சரி நீ போய் அதெல்லாம் பார்த்தா அங்கே பார்த்தா என்ன 10-17 ஒரு இது என்னையா இது டபுள் சிப் போட்டிருக்கிறேன். அப்போ இப்படி தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சரி MP5 தேர்டில் போட்டு அழுத்தியாச்சு. அழுத்தினதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் அடிப்பான் பாருங்க கைஸ். எனக்கு ஸ்க்ரீனே திரும்ப முடியல. நல்ல வேலை ஏன்னு தெரியல கைஸ். இப்போல்லாம் ஸ்க்ரீனே திருப்ப முடியல. ஆகும்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்குது. நல்ல வேலை அந்த 3 நம்பர் சொல்லணும். என் ஃப்ரெண்டு அவன் அடிச்சிட்டான். நீங்கள் இப்போ இந்த 3 நம்பர் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான், என் கில்லெல்லாம் ஏன்டா ஓசி எடுத்துகிட்டே இருக்கிறீங்கன்னு. நீங்கள் இந்த மேட்ச் பாருங்கள், நான் எங்காவது அவன் கில்ல ஓசி எடுத்துனான்னு சொல்லுங்கள். அதுக்கு மேலே ரொம்ப வாய் பேசுகிறாங்க கைஸ். பாருங்க கைஸ், அவன் ரொம்ப ஓல்டு பிளேயரு. அவன் ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிச்சிலேருந்து விளாண்டுருக்கிறேன். நான் ஒரு 2 வருஷமாக தான் விளாண்டுருக்கிறேன். அதனால் என்னை ரூமாஸ் கூப்பிட்டேன். சரி நான் அடிச்சுட்டு தோத்துட்டேன் கைஸ். எனக்கு அவ்வளோக்கா விளாட தெரியாத தோத்துட்டான். அவன் நல்ல பிளேயரு. அதுக்கு ரொம்ப வாய் பேசுகிறாங்க கைஸ். இவன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கிறேன் கைஸ். அப்போது நான் 2 வருஷம் பிளேயர் தான். அப்போ அடிச்சிருக்கிறேன். ஒரு 3-4 மேட்ச் போட்டிருப்போம். அதில் நான் ஒரு மேட்சை ஜெயிச்சிருக்கேன், அடிச்சிட்டேன். அப்போ கூட ஒத்துக்க மாட்டேங்கிற கைஸ். அவன் தான் பெரிய பிளேயரு, நீ தான் பெரிய அட்டை அப்படின்னு டிக்கிறேன் கைஸ். எனக்கு சரியான காண்டாக இருக்குது. ரொம்ப வாய் பேசுகிறாங்க கைஸ். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நம்ம திரும்ப அவங்க கூட மேட்ச் போடலாமான்னு. 1v1 போட சொன்னீங்கன்னா நான் திரும்ப போட்டு அவனை எப்போதே கஷ்டப்பட்டாது அடிக்க ட்ரை பண்ணுறேன். சரி முதல்ல ரிவே பண்ணிடலாம். முதல்ல எழுந்துட்டாரு. ஐயோ ஹெச்பி ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு. சரி மெடிக்கெட் போடு. டப்புன்னு மெடிக்கெட் போட்டாச்சு. சரி டப்புன்னு இன்னும் போட்டு ஓடலாம். இந்த இன்னும் இப்படி ஏறும்ல, நான் வேறு தேவையில்லாம் நான் பாட்டை எக்கச்சக்கமாக போட்டுக்கிட்டே கிடக்கிறேன். இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டு தான், ஏன்னா இது ஃபுல்லாகிட்டே இருக்கும். அவ்வளோதான். சரி ஹெச்பி ஏறட்டும். ஏன்னா இது நார்மல் இன்னொரு ஹெச்பி பங்கமாக ஏற்றி கொடுது கைஸ், நிறைய ஏற்றுது. சரி இங்கேருந்து போனால் கட் பண்ணிட்டேன் கைஸ். கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எனிமி இது நல்ல க்ளோவால் இப்போ தான் வந்துருக்கு. சரி அழுத்து என்ற ஒரு மாதிரி ஹேங் ஆகிற மாதிரியே இருக்கே. இப்போ இல்லை ஆகாது. சரி முதல்ல அழுத்தி முடிச்சு விடு. கில்லு எத்தனை கில்லு? 7 கில்லா? எப்படா 7 கில் அடித்தேன்? போடு கைஸ். பாருங்க கைஸ், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறானுங்க சாமி? 14 பேர் இருக்கிறானுங்க. எங்களோட சேர்த்துனா 18 பேர். சரி போய் அழுத்தலான்னு பார்த்தா அங்கே ஒரு நாக்கு நம்ம டீம்மேட்டு. சரி அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே வந்து அடிக்கிறான். அங்கேருந்து பார்த்தா அங்கே தான் அடிச்சிருக்கிறேன் போல். சரி நான் மெடிக்கெட்டை போட்டு போகலாம். போய் பார்த்தா நம்மளால் ஏறிட்டாரு ஃபஸ்ட் நம்பரு. சரி இரு ப்ரோ வந்துட்டேன் ப்ரோன்னு பார்த்தா செத்து போயிட்டாங்க. போல் எங்கடா இருக்கிறான்னு பார்த்தா செத்து இருக்கேன். சரி அவங்க இருக்கட்டும்.
நம்ம போய் மற்றவன் அடிக்கலாம் கைஸ். நான் ரொம்ப நாளாக சிஎஸ்ஸே விளாண்டுருந்தேன். சிஎஸ் மாஸ்டர் போயிட்டேன். அந்த வீடியோவில் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். ஒரு கிளாஸ் கோடில் அந்த மேட்ச் மட்டும் போட்டிருப்பேன். இப்போ சிஎஸ்ஸே விளாட்றதுனால பிஆரில் ஒரு மாதிரி விளாடவே முடியல கைஸ். நான் அப்போ சிஎஸ்ல ஒரு மாதிரி ஏறி ஆடுவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி பிஆரில் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கிறனால விளாடவே இல்லை பிஆர்லாம். இப்போ தான் ஆடுறேன். சரி அடியிலான்னு அடி அழுத்திட்டு இருந்தாங்க கைஸ். சரி இங்கே நம்மளும் ஒரு ஸ்குவாட் வைப்பு நாங்களும் ஸ்குவாட் வைப் பண்ணோம்ல, நம்மளும் ப்ரோ பிளேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி சுற்றி விளாண்டுருந்தேங்க கைஸ். சரி எங்கேயும் போகலை. சரி கடைசி இந்த மேட்ச் கொஞ்சம் பார்த்து விளாட்லாம், போய் அடிக்கணும் அப்படின்னு பார்க்குறவனெல்லாம் பிடிச்சி அழுத்திக்கிட்டே கிடந்தேங்க கைஸ். கைஸ் நீங்களும் நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. நான் அந்த 3 நம்பர் கில் என் ஃப்ரெண்டோட கில் நான் எடுக்கவே இல்லை. நான் ஓசி எடுக்கவே இல்லை. ஆனால் பேசுவான் பாருங்க, என்ன எல்லா கில்லும் ஓசி எடுக்கிறியாடா அப்படிமா. அவனா சொல்கிறான். இது எல்லா கிலோ இல்லை கைஸ், ஏதோ ஒரு கிலோ ஓசி எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. எந்த கிலோ ஓசி எடுத்துன்னு தெரியல. பாருங்க எனக்கு 2 டேமேஜ் கொடுத்துட்டேன். இவனுக்கு டேமேஜ் கொடுத்துட்டேன். நான் தான் ஏறி அடிப்பேன், அவன் பாட்டு ஏறுறான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் கரெக்டாக என்கிட்ட வந்து அழுத்திட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டே டேமேஜ் பண்ணேன். இதெல்லாம் ஓசியே கணக்கில் வராது கைஸ். நான் அப்படியே டேமேஜ் பண்ணேன். சரி அதை விடுங்க அவனை. சரி டப்புன்னு வந்து இங்கே ஜம்பிங் பண்ணுறாங்க. சரி இங்கே அமுத்திடலாம். சரி பிடிச்சி அழுத்துனேன். கரெக்டாக ஜிமிட்ரி போட்டேன். 18 ஹெச்பியில் தப்பிச்சிட்டேன். சரி என்ன கில் எடுத்தாச்சு. 11 கில் போயா கைஸ். இந்தியோட பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இனிமேல் டெய்லியும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பை கைஸ், பை.